ஒரு நாள் மாலை ராஜாவும் அவனுடைய தங்கையும் வீட்டுக்கு பின்புறம் இருக்கும் பழைய கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்க போனாங்க. அந்த தெருவுல எந்த லைட்டும் எரியல. சுற்றிலும் இருட்டு. காற்று கூட சத்தமில்லாம நின்ன மாதிரி இருந்தது. கிணற்றுக்கு போனதும் தங்கை ராஜாவை பார்த்து சொன்னா, அண்ணா, குடம் வீட்ல மறந்துட்டேன், நான் போய் எடுத்துட்டு வர்றேன்னு. ராஜா சரின்னு அங்கேயே நின்னா. 5 நிமிஷமானது, 10 நிமிஷமானது. அவள் திரும்பவே இல்ல. மிகவும் பதற்றத்துடன் ராஜா வீட்டுக்கு ஓடினான். உள்ளே சென்றதும் அம்மா ஒரே கேள்வி கேட்டாங்க. அவள் உன்னோட வரலையா? அவள் இங்கே வரலையே. அவன் உடம்பு முழுக்க சிலிர்த்து வியர்வை வடிந்தது. இருவரும் நடுங்கிட்டே திரும்ப கிணற்றுக்கு ஓடினார்கள். அங்கே கிணற்றின் விளிம்பில அவளுடைய செருப்பு மட்டும் நனைஞ்சு கிடந்தது. உள்ளே பார்த்தார்கள். தண்ணீர் அசையவே இல்லை. ஒரு சத்தமும் இல்லை. அந்த நிமிஷம் ராஜாவின் போன் ரிங்கானது. அன்னோன் நம்பர். எடுத்தான். அடுத்த நொடியில அவன் முகம் பதட்டமானது. ஏன்னா போன்ல கேட்டது அவனுடைய தங்கையின் குரல் இல்ல, அவனோட குரல்தான்.